நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 கிலோ சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதை 3ஐயும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்குனது, கருவேப்பிலை, வரமிளகாய், அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருந்த 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிக்கனை குக்கரில் போட்டு மூடிட்டு விசில் போட்டு, ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி சிக்கன் வேக வச்சு இறக்குனதுக்கப்புறம் அடுப்பில் வானிலையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் பவுட்ரு போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, சோம்பு பேஸ்ட்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே வேக வச்ச சிக்கனை அதில் போட்டணும். இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா இப்போ கிரேவி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.